வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிகாம் சிஏ படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எந்த காலேஜ்ல படிக்கலாம், அதுல என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம், அதுக்கப்புறம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிகாம் சிஏ படிக்கிறதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் தான் குவாலிஃபிகேஷன். சில காலேஜஸ்ல 50%ல இருந்து 60% வரைக்கும் மார்க் கேட்பாங்க. நீங்க டாப் 10 காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மெரிட் பேசிஸ்ல தான் அங்கெல்லாம் வந்து செலக்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் எடுத்தாதான் நீங்க எந்த காலேஜ் விரும்புறீங்களோ அந்த காலேஜ்ல கிடைக்கும். தென் இதுல என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதுல என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து பிகாம்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சப்ஜெக்ட் இதுல இருக்கும். பிளஸ் நீங்க சில கம்ப்யூட்டர்ஸ் பேப்பர்ஸும் படிப்பீங்க. பிகாம்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பிகாம் சிஏலையும் இருக்கும். நீங்க இதுல அடிஷ்னலா என்ன படிப்பீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் படிப்பீங்க, டேலி படிப்பீங்க, எம்எஸ் எக்ஸல் படிப்பீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் படிப்பீங்க. இந்த மாதிரி சில கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பேப்பர்ஸும் கூட இருக்கும். சி பிளஸ், ஜாவா அந்த மாதிரி பேப்பர்ஸும் கூட இருக்கும். காலேஜுக்கு காலேஜ் இது வேரியேஷன் ஆகும். யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கும் அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பேப்பர்ஸும் வேரியேஷன் ஆகும். ஆனால் நீங்க கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் நிறைய படிப்பீங்க பிகாம் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க அக்கௌண்டண்டா போகலாம். அது போக உங்களுக்கு ஐடி கம்பெனிலையும் வேக்கண்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கோடிங்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ்லயும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயும் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ்லயும் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து மினிமம் 8,000ல இருந்து 80,000 வரைக்கும் கூட உங்களுக்கு செலவாகும் பெர் இயருக்கு. அது காலேஜை பொறுத்து ஃபீஸும் வேரி ஆகும். ஸோ நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க 12th அப்படின்னா உங்களுக்கு மெரிட்லேயே சீட் கிடைச்சிச்சுன்னா எய்டட் காலேஜ்லயோ அல்லது ரெகுலர் பேசிஸ்லயோ கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாம் சிஏ முடிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ போகலாம், எம்சிஏ படிக்கலாம், சிஏ, சிஎம்ஏ, இந்த மாதிரி நிறைய ஹையர் ஸ்டடிஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ காலேஜ் போய் ஒரு டிகிரி முடிச்சா மட்டும் உங்களுடைய திறமைகள் வளர்ந்துராது. ஸோ சைட் பை சைடு உங்களுடைய ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணணும். டிகிரி மட்டும் நான் படிச்சுட்டா எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க டிகிரி படிக்கும் போதே உங்களுடைய ஸ்கில்ஸையும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய கரியர்ல நீங்க ஷைன் பண்ண முடியும். தேங்க்யூ.